படம் ஸ்டார்ட் ஆன உடனே சில பெண்கள் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஆற்றை கிராஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களோட ஊருக்கு போக முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் அங்க இருக்குது. ஆனா அவங்க அந்த ஆற்றை கடக்கணும் அப்படின்னா ஆற்றோட ஒரு பகுதியில இருந்து மற்றொரு பகுதிக்கு கட்டி இருக்கிற கயிறை பிடிச்சி தான் போகணும். அப்படி அவங்க அந்த கயிறை பிடிச்சிட்டு ஆற்றை கிராஸ் பண்ணும்போது ஆற்றுல வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு கட்சி அலுவலகத்தை காட்டுறாங்க. அங்க முதலமைச்சரோட நண்பராக இருக்கக்கூடிய சரண்ராஜ் வந்து நிறைய ஊழல்கள் பண்ணியிருக்காரு. அதனால அவர் வந்துட்டு அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கஷ்டம், ஒருவேளை அவர் தோத்துட்டா அவரோட அரசியல் வாழ்க்கையை அதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதற்கிடையில 2 பேர் வெவ்வேறு இடங்கள்ல மர்மமான முறையில் துப்பாக்கியால கொலை செய்யப்படுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பேக்கையும் யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிடுறாரு. தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் புதுசா இருக்கு அப்படின்னு கொலைகளை உடனே கண்டுபிடிக்க கௌதம் வாசுதேவ் மேனன் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய முதலாவது இன்ட்ரெஸ்டிங் சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கௌதம் வாசுதேவ் மேனன் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது